கிளாரன்ஸ், அந்தோனிங்கிற 2 பணியாளர்கள் திருத்தலத்துக்கு நடைப்பயணமா போறதுக்கு திட்டமிடுறாங்க. 2 பேருக்கும் ஒரு 40 வயசு இருக்கும். ஆனா திருத்தலத்துக்கு போறோங்கிற சந்தோஷம், ஆர்வம், பரபரப்பு அவங்க கிட்ட இல்ல. ஒரு வேதனையோட முகத்தோற்றத்தோட அவங்க இருக்காங்க. அது ஏன்னா, அவங்களுடைய மறைமாவட்டத்துல சமீப காலமா நடந்துட்டு வர ஜாதி பிரச்சனையும், தீண்டாமை பிரச்சனையும் தான். தங்களுடைய ஜெப பணிகள் மூலமா அத கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஆனா அத முழுசா பண்ண முடியல. நாம ஜாதிக்கு ஆதரவா இருக்கிறோமா, இல்ல எதிர்ப்பா இருக்கிறோமா அப்படிங்கிற முடிவை எடுக்க முடியாம தவிக்கும் போதுதான் அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்குது. தன்னுடைய ஜெப கூட்டத்துக்கு வர சொல்லி கிளாரன்ஸ் அந்தோனி கிட்ட சொல்லியிருக்காரு. இங்க அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஊர் மக்கள் வாசல்ல வந்து நின்னு சத்தம் போடுறாங்க. இங்க ஊருக்குள்ள இருக்கிற ஜாதி பிரச்சனை, தீண்டாமை பிரச்சனை எல்லாம் உங்களால ஒழிக்க முடியல. ஜெபம், கூட்டம், பிரார்த்தனை இப்படின்னு இதை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆயர்கிட்ட போய் இதுக்கு ஒரு முடிவு எடுங்க. இத பேசி ஒரு முடிவு எடுங்க. இல்ல இந்த ஊரை விட்டு கிளம்புங்க அப்படின்னு மிரட்டிட்டு போறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஆயர்கிட்ட பேசலாமா, வேணாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம். சரி, பேசினா மட்டும் அவர் என்ன முடிவு எடுத்துட போறாரு? இங்க எதுவும் ஆக போறதில்ல. நாம திருத்தலத்துக்கு போவோம். அங்க ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தான் மறுநாள் நடைப்பயணத்துக்கு தயாராகுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் திருத்தலத்துக்கு போனாங்களா இல்லையா? அங்க அந்த ஊர்ல ஜாதி பிரச்சனையும், தீண்டாமை பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைச்சதா அப்படிங்கிறது தான் இந்த கதை. கதையோட பேரு பயணம். இந்த ஒரு கதை மட்டும் இல்லாம சோதனை, ஆர்ப்பாட்டம்னு மொத்தம் 3 சிறுகதைகளை கொண்ட தொகுப்பு தான் இந்த மறுபடியும் எழுத்தாளர் மார்க்.